சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. அண்ணே, என்னடா இப்போ வலியெல்லாம் குறைஞ்சிருச்சானே உனக்கு? ஓரளவுக்கு பரவாயில்லடா. ஆகணும்னா வலி இருக்கு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வலி இருக்கு. மாமா அதெல்லாம் கொஞ்சம் சரியா போயிருமாம்மா, நீ எதுவும் கவலைப்படாத, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சரிடா. டேய் கவி, நீ போடா வீட்டுக்கு, நேற்றுலேருந்து இங்கேயே இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துட்டா போ. சந்தோஷம், நீ இங்கே தான் இருந்தியா வீட்டுக்கு போயிட்டியா? இல்லைண்ணே, வீட்டுக்கு போயிட்டு நானும் இங்கே இருக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் ரகு மாமாதையும் சொன்னாங்க, சரி வீட்டுக்கு போடா, எவ்வளோ நேரம் நேற்று காலையிலேருந்து இருந்தேன்னா, அதனால வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. சரி அதான் போயிட்டேன். ராஜாண்ணே வீட்டுக்கு போயிட்டாரா? நீ வீட்டுக்கு போடா சந்தி கவி, போய் ரெஸ்ட் எடுத்துட்டா போ. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டா அப்புறமா வா. உனக்கு டியூட்டி இருக்கா? எப்போ இருக்கு? ராஜாண்ணே வீட்டுக்கு போயிட்டாரு, காலேஜ் போகணும்ல அதனால போயிட்டாரு. நானும் இந்த வீட்டுக்கு போகணும், நைட்டு தானே இருக்கு டியூட்டி. அஸ்வின் மாமா வேறு வரேன்னு சொல்லிச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி அப்போ அஸ்வின் அண்ணன் வந்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, என்னன்னு பார்த்துட்டு. அண்ணன் எனக்கு இப்போ காலையில் டியூட்டின்னு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகணும், அதனால இங்கே தான் இருப்பேன். மதியானத்துக்கு மேலே அஸ்வின் அண்ணன் வர சொல்லு, அதுக்கப்புறம் இவன் வந்து இருப்பியா? ராஜா அண்ணன் வந்தாலும் வருவார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, என்னால் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்னம்மா இப்படிலாம் சொல்கிற? அப்புறம் உனக்கு பக்கமே வேற யாருக்கு பார்க்குறது? இதுக்கு போய் கஷ்டங்கிற? அடிப்பட்டதில் மண்டை கிட்ட கழுவி போச்சு இல்லை. ஏ அர்ஜுனு, மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா, உள்ளதே இருக்கும், வாங்க. வாங்கப்பா. வரேப்பா. மாமா வாங்க. வரேன்ப்பா. உடம்புக்கு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லையா உனக்கு? இப்போ பரவாயில்லப்பா, ஒரு சரியா போயிடுச்சு. சரிப்பா. சரி சாப்பாடு எடுத்துக்கிவா, சாப்பிடுறியா? சரிங்கப்பா. இருங்கப்பா, நான் கூட கொடுத்துறேன் எனக்கு சாப்பாடு. நான் கொடுத்துறேன்ப்பா. சரிங்கப்பா. உங்களுக்கு டியூட்டி இருக்கா இல்லை வீட்டுக்கு போறீங்களா? போய் ரெஸ்ட் எடுத்து கூட வாங்க போங்க. சாப்பிட்டு போயிருங்க, சேர்த்த சாப்பாடு எடுத்துட்டு வந்துருக்கு, சாப்பிட்டு போயிருங்க ஒரு இதா. நான் காலையில் தான் இங்கே வந்து சத்ய கவி தான் இங்கே இருக்கான். ராஜா அண்ணனும் வந்து இருந்துட்டு அப்போ காலையிலே போயிட்டாரு தூக்கம் வருதுன்ட்டு. சரிப்பா. சரி சாப்பிட்டுட்டு போடா சஞ்சய், வாடா சாப்பிட்டு போ. சாப்பிட்டதுக்கு அப்புறமா போ. நீ வர சந்தோஷம், வாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை பாருங்க. நீ வீட்டுக்கு போ, நீ உனக்கு டியூட்டி இருக்கோ? ஆமாப்பா, எனக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்கு. இப்போ இவன் நேற்று டியூட்டி பார்த்துட்டு இருந்தா, அப்போ ராஜா அண்ணன் வேறு வந்து பார்த்துட்டு இருந்தாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சரிப்பா, வரட்டும், நான் வர வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிறேன். சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. எதில் போகிற? சாப்பிட்டு போயிரு, சாப்பிட்டு அதுக்கப்புறமா போ வீட்டுக்கு. பைக் எடுத்துட்டு வந்தேன் மாமா, பைக் இருக்கு, அதில் போயிடுவேன். வீட்டில் போய் கூட சாப்பிட்டுக்கிறேன் மாமா. இருடா இரு, சாப்பிட்டு போ, எடுத்து வந்துட்டு சேர்த்து. நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா? நான் சாப்பிட்டேன்ப்பா, மாத்திரை பொண்ணுங்களா அதனால சாப்பிட்டு தான் வந்தேன். ராஜா மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? வெள்ளனமே வந்துட்டான்ப்பா, காலேஜ் கிளம்பிட்டு இருந்தான். சரி நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால சேர்ந்து வந்துட்டேன். அவன் கிளம்பிட்டு இருந்தான். ரகு அண்ணே வந்தாரு? ஆமாப்பா, அவனு தான் வந்தியான். அவன் தூங்கிட்டு இருக்கான், இவன் காலேஜ் கிளம்பணும்ல அதனால கிளம்பிட்டு இருக்கான். அண்ணனுக்கு தான்ப்பா ரெஸ்டே இல்லை. அதுக்கு என்னப்பா செம்பி பார்க்க வேண்டியதை பார்த்தானாங்கணும். நேற்று நைட்டு நான் இருக்கேன்னு சொன்னேன், அன்னைக்கு கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. நீ ஏன் எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருப்ப, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவன் அதெல்லாம் இது கேர் பண்ணிக்க மாட்டான். மதியானத்தில் எதுவும் வரான்ல, வந்தானா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்குவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீ இது பண்ணிக்காது. நீ இப்படி சொன்ன தெரிஞ்சுன்னா அவன் கோவப்படுவான் பார்த்துக்க. ஆமாம் ஆமாம், சொல்லிடாதீங்கப்பா. வாடா சந்தேஷ், சந்தோஷ் வாங்க போய் சாப்பிடுவோம். இருப்பா, சாப்பாடு வச்சுட்டு வரேன், சாப்பிடுவேன். சாப்பிட்டு மாத்திரை போடு. சரிங்கப்பா. சூர்யா பைய பாரு, நேற்று ஃபுல்லா ஆளுக்கான பத்தியா எங்கிட்ட ஓடி போயிட்டியா? நம்ம அவனை பிடிச்சி கேள்வி கேட்போனே ஓடி போயிட்டியா? இன்னைக்கு நம்ம சும்மாவே விடக்கூடாது அவனை. ஆமாம், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம் அவனை. ஆனால் எந்த கேப்பில் அவன் வீட்டுக்குள்ளே வந்தேன் தெரியல, போய் பெட்ரூமில் போய் கதவடிச்சு பார்த்து கிடக்கான். வரட்டும், கிளம்பிட்டு இருக்கான், ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பான். நேரம் கிளம்பாமையா இருப்பான், வருவான் எப்படினாலும் கீழே பார்த்துக்கிடுவோம். ஒருவேளை பின்பக்க கதவு வழி போயிட்டானே என்ன செய்யுது? அதுக்கு தான் நான் கதவை போட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், நேற்று ஃபுல்லாக நம்ம கேள்வி கேட்போன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடிட்டான் பார்த்தீங்களாவே. அந்த கையில் பிள்ளையும் பாரு, நேற்று ஃபுல்லாக சரியாக சாப்பிடவும் கீழே வரல, கதவை அடைச்ச மணிக்கே இருக்கு. இதில் சாப்பாடு கொடுக்க அத்தை வேற, அத்தை போய் விடுங்கம்மா விடுங்கம்மா போய் கொடுத்துட்டு வேற வராங்க. என்னங்கடா நடக்குதுங்க?
பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு அங்கிட்ட ஒன்று கதவை அடைச்சிக்கிச்சு, இங்கிட்ட ஒன்று ஓடிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கு. இன்னைக்கு விடக்கூடாதுக்கா அவனை. அந்த ராஜா பையனும் பாரு, ஆளையே காணும் பாரு நேற்றுலேருந்து. நம்மளை வீட்டு பக்கம் போய் பார்த்தோமே, அவன் அங்கேயே ஆளை காணுமே அவனை. ஒரு வேளை இப்போ வந்திருக்குமோ, என்ன காலேஜுக்கு கிளம்பணும்ல, வந்திருக்குமோ என்னமோ. வந்திருப்பான். என்னமோ பிள்ளைங்களை வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னா நம்மள. எப்படினாலும் இதை கிராஸ் பண்ணி தானே போகணும் நம்மள, அப்போ பார்த்துக்குருவோம். அனு சோனி அழகி மீனாவியை கூட்டு போகிறேன்னு சொன்னாவே. ஆமாண்டி, அவன் தான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கானா. பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன் போல, சொல்லிச்சுங்க. அதனால இங்கே வந்துட்டு தான் போவேன், அப்போ பார்த்துக்குருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இவனை டார்கெட் பண்ணணுக்கா நம்ம. எப்படி நம்ம கீழே போறது? ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ? நேற்று ஃபுல்லா நம்ம வீட்டுல இல்ல, அங்கிட்ட ஓடி போயிட்டோம். இப்ப என்ன செய்யலாம்? ஐடியா, இன்னைக்கு நம்ம பின்பக்கம் கூடியே நம்ம எஸ் ஆயிடுவோம். எல்லாம் முன்பக்கம் உட்காந்துருப்போம் ஹாலில், நம்ம பின்பக்கம் கூடி எப்படி எஸ் ஆயிடுவோம் நம்ம. நம்ம இந்த சைடு தானே பைக் பண்ணி படிச்சிருக்கோம், நைஸா எடுத்துட்டு அப்படி உருட்டிட்டே கொண்டு போயிடுவோம் பின்னாடி பக்கம். சரி போவோம், என்ன செய்யறீங்கன்னு போய் பார்ப்போம். என்ன பின்பக்கம் கதவு அடைச்சு கிடக்கு. ஐயோ, என்ன செய்யறது? யார் அடைச்சு வச்சிருப்பா? சரி படிக்கிட்ட போய் பார்ப்போம், அவங்களுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு. இந்த கையில ராஜாவும் நம்மளை போட்டு விட்டுட்டு அவங்க எல்லாம் எஸ் ஆயிட்டாங்க. இந்த கையை அவன் அங்கிட்டே ஆயிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான், அவன் எங்கிட்ட ஓடிடுறான், வீட்டுல இருக்க மாட்டான். இவன் என்ன செய்யற, கதவை போட்டுற மாட்டேக்கே வச்சுக்கிறா, அதனால எஸ் ஆயிட்டா. நம்மளதான் வலை போட்டு தேடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. தேடுறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கையில வேற போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம்? பின்பக்கம் கூடி அவளை போய் பார்க்கலான்னா கூட கதவை பூட்டி கிடைக்க எப்படி போறது நம்ம இப்ப? சரி, அங்கிட்டு படிக்கிட்ட போய் பார்ப்போம் எல்லாரும் இருக்காங்களா. ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்க, அப்படியே எஸ் ஆயிட வேண்டியது. சூப்பர், ஒருத்தருமே இல்லை. இப்படிக்கா குடி, அப்படியே ஜம்ப் அடிச்சிட வேண்டிய வெளியில. இதன் ஒரு நல்லா பாத்துக்கிடுவோம். ஒருத்தருமே இல்லையே, கிச்சன்லயும் ஒருத்தரும் இல்ல. சரி போயிடுவோம், நம்ம இப்படியே ஓடிடுவோம். ஒருத்தருமே இல்லை. சரி, நம்ம இப்படியே ஓடிடுவோம். ஐயோ சிக்கிட்டது. 3 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா? போய் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாடியில் இருக்கு, எவ்வளோ இருக்கு, போய் பண்ணுங்க போங்க. எனக்கு ஆஃபீஸ் நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லடா, நீ எங்க ஓடுற? என்ன வழி மறிக்கிறீங்க 3 பேரும் சேர்ந்து? போச்சு, சிக்கிட்டேன். வேறு வழியே இல்லை, நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். 3 பேரும் 3 தாய்க்களமும் எனக்கு சேர்ந்து ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. ஏன்னா உங்க ஆசீர்வாதம் இல்லாட்டி நான் எதுலையுமே ஜெயிக்கவே முடியாது. நீங்க இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஓஹோ, அப்படியா? சரி. நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா? கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நீங்க தாயல்ல, 3 தெய்வங்கள். நீங்க தெய்வங்கள். நீங்க இல்லைன்னா இந்த உலகமே சொல்லாது. நீங்க இல்லைன்னா இந்த உயிரே எனக்கு கிடைச்சிருக்காது. நான் இதுல எல்லாத்துலயுமே தோத்து போயிருப்பேன். அதனால இனிமேல் டெய்லி உங்க காலில் விழுந்து உருண்டு பிறண்டுட்டு தான் போகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். இப்ப நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். நீ எப்படினாலுமே உருண்டு பிறல தான் போற. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். பாதைகள் மாறும், பயணங்கள் மாறும், தாய் மனமே என்றும் மாறாது. சந்திரன் தேயும், சந்தனம் தேயும், உன் மகனின் அன்பு தேயாது. உந்தன் ராஜா எனக்கு எதிர்காலம் இருக்கு. உந்தன் பேரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு. ஆயுள் நீண்டு 1000 ஆண்டு. ஏண்டா, இன்னும் நாங்க ஆக்ஷனே கட்டல, அதுக்கு முன்னாடி இவ்ளோ ரியாக்ஷன் கட்டுறிய நீ? அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டாங்களே, போக விடக்கூடாது. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வரம் வந்தால், சாய்வேனே உன் தோளில். கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரும் தருவாய். உன் வீட்டு சின்ன குயில், நீ கொஞ்சம் மண்ண குயில், நான் தானே. நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் மாட. ஆமாம்மா, நீங்க வீட்டு சின்ன குயில் தான், உன்னை கொஞ்சம் வண்ண குயில் தான். நீ வளர்ந்தா கூட எங்க மடியில வச்சு உனக்கு தாளாட்டத்தை செய்வோம், சீராட்டத்தை செய்வோம்.
எனக்கு தெரியுமா உங்களை பத்திலாம் என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்தா கூட உங்க கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐஸ் வைக்கிறத பத்தியா நாங்க விட மாட்டோம்டா, நாங்க விட மாட்டோம். வாங்க வாங்க ஆக்ஷன்ல இறங்குவோம். என்னது ஆக்சிடென்ட்ல இருக்க போறீங்களா? நீங்க தப்பான முடிவு எடுக்காதீங்க. இல்ல நீங்க எடுக்கிறதா தப்பான முடிவு. இப்போ நான் இன்னொரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஓர் கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா, மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவாணி ஆணையிடு தாயை எந்த மகளாய் மாற. அக்கா கேட்டுக்கா, தாய் சொல்ற பேச்ச தட்டாத பிள்ளையாங்கா. 1க்கு 3 பெத்தவ வீட்ல இருக்கமே, இங்க சொல்றதை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களாடா? இப்ப வந்து பாட்டாடா பாரு நீ. இப்போ நீங்க விபரீத முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுமா. சரி விடுங்கம்மா, அவ ஏதோ பண்ணிட்டா விடுங்க. இதுக்கு போட்டு எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? சூர்யா இங்க வாடா. பாட்டிக்கிட்ட ஓடிடுவோம். ஏன்டா இப்படி குரங்கு செட்டப் பண்ணிட்டு இருக்க? சரி சாப்பிட்டியா? ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? எது குரங்கு செட்டப் பண்றேன்னா? நல்ல பேர் தான். அவன் பண்ணாட்டி தான் ஆச்சரியம். அங்க நம்ம 3 பேர் போய் முத்துன்னு முத்துறோம் இன்னைக்கு. ஏமா இப்படி பண்றீங்க? விடுங்க, நானே தெரியாம பண்ணிட்டேன்ல. ஆமா சார் அப்படி தெரியாம பண்ணிட்டாரு, நாங்க நம்பணும். ஆடி மாசம் தனியா இருங்கடா, வீட்டுக்கு ஒவ்வொருத்தனை பிரிச்சு வச்சா செவ்வரடி குதிச்சாடா நீங்க போய் பாத்துட்டு வரீங்க. செவ்வரடி குதிச்சமா? ஒரு அர்ஜுன் மட்டும் தெரிஞ்சிச்சோ? செவரா? நாங்க செவ்வரடி குதிக்கலையம்மா. சரி கதவு திறந்தே போனீங்கனாலுமே எதுக்கு போறீங்க? நாங்க அதை பிரிச்சுதான் வச்சிருக்கோம், எதுக்கு போறீங்க? நான் போலியம்மா, ராஜா தானே வந்தான். பாமா பாக்கலமா, அதனால வந்து பாத்துட்டு போனான், வேற ஒண்ணும் இல்ல. நீ போல, நாங்க நம்பணும். நீ போல, உண்மையிலே போல. சரிடா, முந்தானே நைட் எங்க தூங்குன நீ? இங்க பெட்ரூம்ல. என் பெட்ரூம்ல. பொய் சொல்லாதடா, என் மருமவ சொல்லிட்டா. சாவி மவனே, நீ வரவும் சொல்லிட்டு போட்டோ கொடுத்துருக்கா பாரு. அம்மா ஏதோ தெரியாம போயிட்டேம்மா, சும்மா பாக்கலான்னு போனேம்மா, வேற ஒண்ணுமே இல்லம்மா. ஆமாமாண்டா, நீங்க பாக்கலான்னு போறதை நாங்க முந்தானேத்து இங்க நடுகால வச்சு பார்த்தோமே. ஓ, அதை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களோ? அது ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து அவன் வந்து கேட்டேன் அவன்கிட்ட, அவன் வந்து ஏதோ காதல் வந்து ரகசியம் சொல்லியிருக்கான். அது உங்களுக்கு பார்க்க தப்பா தெரிஞ்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பாட்டி பாருங்க பாட்டி, அம்மாவை. மாமா வலிக்குதுமா, காது விடுமா ப்ளீஸ்மா. இவங்களுக்கு பண்ண மாட்டேன், விட்டுருமா என்னைய. ஐயோ வலிக்குதுமா காது, விடுமா. மருமகளை சொல்லடாவ, நீ உன்கிட்ட போட்டு வாங்கிட்டோம். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்கிட்டே சொல்லுவ. போய் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன்னு இதே பொழப்ப வட அழைச்சிட்டு இருக்கீங்க. மா இத்தனை நாள்ல போவே இல்லம்மா, முந்தானேத்து தானே நானும் போனேன், அவனும் இங்க வந்தான், விடுமா. என்கிட்ட கேட்காம எதுக்கிட போறீங்க? சரி விடுவல்லது, அவனை போட்டு காது போட்டு திட்டிட்டு கிடக்க. அதுக்குள்ள இங்க என்ன சரியா போச்சு, அங்கன்னா அம்மா மாதிரிலாம் பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் திட்டிருப்பாங்க, அதுக்குதான். சரி விடு விடு, அவங்கள்ட்ட தெரியல, விட்டுரு, கையெடு. வலிக்க போகுது பிள்ளைக்கு, விடு. பேரை நடிச்சுட்டு உங்களுக்கு வலிச்சிருமே அங்க. வலிக்குதுமா காது, ஏமா அப்படி பண்றீங்க? வலிக்கிட்ட நல்லா, அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. ஏமா ராஜா வரான், அப்ப அவனை வெளியில போக சொல்ல முடியும்? நீ பாக்காதுல போடா வீட்டுக்கு அப்படின்னு. கிறுக்கு பையடே, அவனை வீட்டுக்கு போக சொல்லடா. ரூம் பிரைவசியா நம்ம எது கொடுத்துருக்கோம், ரூம்குள்ள கூட போய் உட்காந்து பேச சொல்ல வேண்டியதானே நீ. இப்படி ஹாலில் சொன்னா யாராவது வந்துட்டாங்கண்ணே, செல்வா மாரெல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது சொல்லு பார்ப்போம். அவனுங்களாம் இன்னும் போட்டு கிண்டல் பண்ணுவானுங்க செய்வானுங்க. இப்போ கையில் பாவம் இல்லையா, பொம்பளை பிள்ளை சங்கடப்படுவாள். இப்போ நாங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கே ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்கிறா. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தா என்ன, அவங்களாம் வர மாதிரி இருந்துச்சு. செல்வாவும் மாறணும். இப்போ வந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பா, ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாள், பாவம் இல்லவ. இப்போ நம்ம இருக்க போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இந்த ரூமை விட்டு 2 நாள் வெளில வரல பிள்ளை. சங்கடமாக இருக்குல்ல நமக்கு பார்க்க. வந்தானா ரூம்குள்ளே போய் உட்காந்து பேச சொல்லு. இப்போ ஹாலில் நின்று பேசினான்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் பார்த்துட்டோம், பாவம் அந்த பிள்ளை ரூம்குள்ளேயே கிடக்கு, என்ன செய்ய தெரியல 2 நாளாக. அது சங்கடப்பட்டுட்டு வெளியிலேயே வர மாட்டேது, யார் முடிஞ்சு முழிக்கவும் மாட்டேது, பேசவும் மாட்டேங்குது. நேற்று காலையில் நடந்தப்போ கூட எங்களுக்கு அந்த விஷயம் நடந்தப்போ கூட கோவம் வரல. என்ன முந்தா நேற்று அவனை வீட்டில் வந்திருக்கான் இருந்திருக்கான், அதுக்கும் எங்களுக்கு கோவம் வரல, சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஏன்னா இத்தனை அவன் வராமல் இருந்தான், இப்போ சந்தோஷம் தான். நீ போய் ஷைலுவை பார்க்குறியா, போய் பார்த்துட்டு அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இந்த 2 நாள் வெளில வராமல் இருக்கோன்னு எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. ஆமாம், இந்த ராஜா பையனும் அதுக்கடுத்து வீட்டு பக்கமே வரல, சங்கடமாக இருக்குது. இவளும் ரூமை விட்டு வெளியில் வரவே மாட்டேன், சாப்பாடு கூட வெளில வர மாட்டேங்கிறா, அதுக்கு தான்ப்பா சங்கடமாக இருக்குது எங்களுக்கு.
எங்களுக்கு நேற்று பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருந்துச்சு. ராஜாவும் கையில் இவ்வளோ அன்னியமாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த 2 நாளாக அவளும் வெளில வர மாட்டேங்கிறாள் ரூமை விட்டு. இந்த ராஜா பையலும் பாரு நேற்று ஃபுல்லாக வரல, இன்னைக்கும் இன்னைக்கு காலையில் ஆயிடுச்சு ஆளையே காணும். அதே சங்கட்டமாக இருக்கு. ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா அவள் கல்யாணத்தில் நிறைய சண்டை வந்துச்சு. அந்த சண்டைகள் அந்த தடைகள்லாம் தாண்டி 2 பேரும் இவ்வளோ அனோனியமாக சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் இத்தனை நாள் கூட ஒரு மாதிரி நினச்சிட்டே இருந்தோம் 2 பேரும் எப்படி இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ அப்படின்ட்டு. நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு இப்போதே நிம்மதியாக இருக்குது. நல்லா பார்த்துக்குருவோம் நீ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிம்மதி எல்லாமே இருக்குது. ஏற்கனவே அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, யார் விட்டாலும் கையில் அவன் விட மாட்டான். இருந்தாலுமே ஏதாவது ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஆனால் நேற்று 2 பேர்த்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. சந்தோஷப்பட வேண்டியது இப்போ என்ன, இதைய போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. நானுமே அவன் நீங்களா என்ன சொல்லுவீங்களோ நினைச்சேன். அப்புறமே இத்தனை நாளா வீட்டு பக்கமே வரல, அதனால தான் சரி வரேன்னு சொல்லவுமே நானுமே வர வச்சுட்டேன். இங்கே வந்தால் வர சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் போட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு கிடக்கிறாத சரியா? இருந்தாலுமே எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னா, வந்தால் ப்ரைவசியாக உள்ள அவனை ரூம் கொடுத்து உட்கார வைய, 2 பேர்த்தையும் பேசட்டும். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமே. இருந்தாலுமே இப்போ 2 நாளாக வீட்டு பக்கமே வரமாட்டாளா? இப்போ அனுனியமாக இருக்கிறது எங்களுக்கு பார்க்க சந்தோஷம் தான். ஆனால் இந்த அளவுக்கு இல்லைல்ல, 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிடுச்சு அந்த மாதிரி இருந்துட்டா தெரியாது எல்லாரும் முன்னாடியும். இந்த அளவுக்கு இருந்தால் எங்களுக்கு சங்கடமாக இருக்கு, அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும்ல. இப்போ பாரு எங்கள் முகத்திலே முழிக்க மாட்டான், அவன் சங்கடப்படுறான். ஆளையே காணும் 2 நாள் அவனை. இவளையும் ரூம் விட்டு வெளில வரவே மாட்டேங்கிறா. 2 நாள் ஆச்சு அந்த பிள்ளையை பார்த்து. நாங்கள் அத்தை மட்டும் தான் போயிட்டு வராங்க. உங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப சங்கடப்படுறாங்கடா அவள் வெளியிலே வராமல் இருக்கிறத பார்த்துட்டு. அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் அதனால தான் சரி இப்போ கூப்பிட்டு வச்சோம் நீ கேட்டோம். அவன்கிட்ட போய் அப்படியே சொல்லிட்டு கேட்காத நாங்கள் அடித்தோம் வச்சோன்னு. எதுக்காக அடித்தோம் வச்சோன்னா இந்த விஷயம் நடந்ததுக்காக இல்லை, அவன் வீட்டுக்கு வந்ததுக்காகவோ இல்லை இப்படி நடந்ததுக்காகவோ இல்லை. இது நடந்து நாங்களாம் பார்த்துட்டோமேனு அவனும் வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிறான், அவளும் ரூம் விட்டு வெளில வர மாட்டேங்கிறா. நாங்களே பார்த்து 2 நாள் ஆச்சு பிள்ளையே பார்த்து. உங்களுக்கு சங்கடமாக இருக்காதா? அவங்க அப்பா அம்மாருக்கு சங்கடமாக இருக்குது. உங்கள் பாட்டி மட்டும் தான் உள்ளே போயிட்டு வராங்க. நீ அப்போ போய் பார்த்துட்டு வர உன் தங்கச்சியை. நானே நேற்று ஃபுல்லாக இல்லை நேற்று நைட்டு தான் பார்த்து பேசிட்டு வந்து அப்புறம் போய் படுத்துட்டேன். இந்த உன்கிட்ட கூட பேசியிருக்காவ, என்கிட்ட பேசவே இல்லை. எங்களுக்கு சங்கடமா இருக்குல்ல, எங்கள் முகத்தில் முடிக்க மாட்டா, சங்கடப்படுறா. நேற்று உங்கள் அசோக் மாமா வந்தாரா, அவரும் கூப்பிட்டு விட்டாரு உங்கள் அத்தையிட்ட உங்கள் பாட்டிகிட்ட சொல்லி. அப்பயுமே வரமாட்டேன்ட்டா சங்கடப்பட்டுக்கிட்டு. அவருக்கு புரிஞ்சிருச்சு சரி அவள் சங்கடப்பட்டுதே வரமாட்டேன்ட்டு, சரி விட்டுருங்க அப்படின்ட்டாரு. இருந்தாலுமே யார் முகத்தையும் பார்க்கணும்னு சங்கடமாக தானே இருக்கு, யோசிச்சு பாரு. சரி அதெல்லாம் சரி, இப்போ குடும்பமாக சேர்ந்து என்னதையும் சொல்ல வரீங்க சொல்லுங்க. இன்னும் அந்த நக்கல் போதான் பற்றி அவனுக்கு. கையில் எப்படியாவது பேசி வெளில வர வை. ராஜாவை வீட்டுக்கு வர சொல்லு, எங்களுக்கு சங்கடமாக இருக்கா அவன் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது. அவனையும் வர சொல்லு, இங்கே வந்து போய் இருக்க சொல்லு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆனால் தனியாக ரூம்குள்ளே உட்கார வச்சு பேச சொல்லு. எவ்வளோ நேரம் ஆனாலும் விடிய பேசப்பட சொல்லு. இல்லை விடிஞ்சதுக்கப்புறம் பகல் பூரா கூட பேச சொல்லு, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். சரி கவலைப்படாதீங்க. இப்போ என்ன கையில் வெளில வரணும், அது பேசிக்கலாம். கையில்ட்ட ராஜா வரணும், ராஜா அதெல்லாம் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு போட்டு எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன் பத்தியா? அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லணுங்கிறது. சரி அவன் இங்கே வந்துடுவான், கையில் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அப்புறம் நான் என்ன செய்யுது? நீ ஆஃபீஸ் கிளம்பி போ. அம்மா ஏண்டா போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் பார்க்காம இருக்க போடா போய் பார்த்துட்டு போ. ஐ சரி இப்போ பார்த்துட்டு போகும்போது கிளம்பு. பாருங்கம்மா, ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு சரியா? போய் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரையா கூட்டு வந்து வீட்டில் விட்டுருங்க, அதுதான் நமக்கு நல்லது. பார்த்துக்கோங்க. பாட்டி போயிட்டாரு, தாய் குளங்களா போயிட்டு வரேன். நல்லா வச்சு செய்றீங்க நீங்க. சரிப்பா. தெய்வானாட்டியும் நாச்சியாட்டியும் பேசி பிள்ளைங்களாம் அங்கங்கே கூட்டி விட்டுருங்க, அதே நமக்கு நல்லது. ஆமாம், ஃபஸ்ட்டு கையில் கொண்டு போய் விட்டு வந்துருவோமா? ஏன்னா மொத்தமாக கூட்டு போதெல்லாம் சிரமம். அதனால ஒவ்வொருத்தரா ஒரு நாள் பார்த்து கொண்டு போய் விட்டு வந்துடுவோம். சரிதானே? இவங்க 2 பேர்த்தையும் கூட்டு வந்துடுவோம், அந்த ஷைலு ஒரு நாள் போய் கூட்டு வந்துடுவோம். கூட்டு தானே போவாங்க. அசோக் அண்ணிட்டு கேட்டுக்குருவோம், இளவரசிட்டையும் கேட்டுக்குருவோம், பேசிக்கலாம் என்னன்ட்டு. சரி இன்னைக்கு போய் பேசிட்டு வந்துடுவோம். சரிங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். என்ன பண்ணுறீங்க? நான் கிளம்பிட்டு இருக்கேன் காலேஜ்க்கு. சாப்பிட்டேடி? இல்லைங்க, இனிமேல் தான் சாப்பிடணும். டீ தான் குடித்தேன். சரி ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து வெளியில் வந்தியா வரலையா? இல்லை இன்னும் வரல. எத்தனை நாளைக்கு எப்படி இருப்ப? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் வா. சாருக்கு ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன் வீட்டு பக்கம் வராமல் இருக்கீங்க? அங்கேயே வராமல் இருக்கீங்க, நம்ம வீட்டில் இங்கேயும் வராமல் இருக்கீங்க. ஏன்? இப்போ நான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன், நம்ம ரூமில் தான் இருக்கேன். எப்போ வந்தீங்க? காலையில் வந்தேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் வரும்போது ஒரு 4 மணி இருக்கும். சரிங்க வாங்க. கொண்டுமே உனிய அங்கே வந்து நான் இவ்வளோ பிரச்சனை. அப்போ
வர மாட்டீங்க அப்படிதானே? உன்னைய பார்க்க வரக்கூடாதுன்னு இல்லடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால தான் வரல. சரி அப்பனா எங்கேயாவது நீ வெளில கூட்டு போங்க. எப்படிடி கூட்டு போக முடியும்? கிளம்பிட்டு சொல்லுங்க, நான் வெளியில வரேன், இங்க வெளில வந்து நீ கூட்டு போங்க, பைக்ல கூட்டு போங்க. ஈவினிங் வேணா பார்க்கலாம். பார்க்கலாமா? அதெல்லாம் முடியாது, நீ கூட்டு போகணும். சரிடி பார்க்கலாம், என்னன்ட்டு நான் வேலையை முடிச்சு சொல்கிறேன். அதெல்லாம் சரி, ரூம்குள்ளே இருக்கேன்ற, நீ எப்படி சாப்பிட்ற? உனக்கு எப்படி சாப்பாடு கொண்டு வராங்க? யார் கொண்டு வரா? அண்ணன் கொண்டு வருவான் இருக்கிறப்ப, அப்படி இல்லைன்னா பாட்டி தான் கொண்டு வராங்க. அப்பா அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுற, அப்படி தானே? அத்தை மாமாலாம் ஒன்றும் சொல்லலையா? திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன வெளியில வரமாட்டேன்னு சொல்லிட்டு. சரி இப்பெல்லாம் நடந்துச்சு, நான் வந்ததுக்கு எதுவும் திட்டினாங்களா என்ன? பாட்டி தான் சொன்னாங்க, அம்மாலாம் வந்து நீங்கள் வந்ததுக்கு திட்டலை, இப்போ நான் வெளியில் வராமல் இருக்கேன், அப்புறம் நீங்களும் வீட்டு பக்கம் வராமல் இருக்கீங்களா, இதை நினச்சிட்டு அதுக்கு தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க போல். ராஜா அண்ணா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், ரூம்குள்ளே வச்சு நீ பேச வேண்டியதானே, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், என்ன திட்ட போகிறோம் அவன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்போ அதை நினச்சிட்டு நேற்று ஃபுல்லாக வரல, அதுக்கப்புறம் நேற்று தான் திட்டினாங்க, நைட்டு தான் நீங்களும் வரல, அப்புறம் நானும் ரூம் விட்டு வெளில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நீ எதுக்கு ரூம் விட்டு வெளில வரமாட்டேன்னு கேட்டாங்க பாட்டி. இல்லை பாட்டி எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னும் ஒரு நாள் 2 நாள் இருந்துக்கிறேன் பாட்டி, விட்டுருங்க என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாங்க. நானும் அங்கே வரலான்னா நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், நான் வரல. பரவாயில்ல, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரியாக இருக்கோம்ல, இதை நான் தான் சொல்லணும், நீங்கள் இல்லை. சொல்லிடுவோம் இந்த நீ. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு இந்த காலேஜ் கறி கிளம்பணும். சரி உன் தங்கச்சிங்களாம் என் கூட தானே வர சொன்னேன், கிளம்பி இருக்க சொல்லுண்ணே, நான் வந்து அவங்களுக்குள்ள வெளில ஹாரன் அடிக்கிறேன், வர சொல்லு. நானும் போய் சொல்ல மாட்டேன், நீங்களே ஃபோன் அடிச்சு சொல்லுங்கள். மணி 7:15 ஆகுது, ஒரு 8:30 கிளம்பிடுவேன். 8:30 கிளம்பிடுவேன், கிளம்பி இருக்க சொல்லு, வெளில வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறேன், வர சொல்லு. சரி ஏன் ஒன்றும் சாப்பிடாம இருக்கேன்? அங்கே வெளிலே சாப்பிட வச்சுருவாங்களே பாட்டி. பாட்டி அப்போதே சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, நான் தான் வேணான்ட்டு. ஏம்மா? ஜூஸ் குடித்தேன், அதான் ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் குடிக்கல, ஒரு 1/2 hour ஆகட்டும்னு சொல்லிட்டேன். சரிம்மா சரி சாப்பிடு என்ன. சரி நான் கிளம்பணும், என்னன்னு பார்த்துக்க. ஈவினிங் முடிஞ்சா நான் சொல்கிறேன், வேலை முடிஞ்சுன்னா சொல்கிறேன், எங்கேயாவது போகலாம். சரிங்க. சரி வைக்கட்டா? ம். சரி லவ் யூ, மிஸ் யூ. லவ் யூங்க, மிஸ் யூங்க. சரி சரி பாய், வைக்கட்டா? பாய்ங்க. பாய்மா. லவ் யூங்க. ஐ லவ் யூ மை ஸ்வீட் பொண்டாட்டி. சரி டைம் ஆச்சு, நம்ம கிளம்புவோம். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், இழந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சில் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உன்னையே நான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன், தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அது என்னவோ தெரியல, உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல. உங்களை பார்க்காம ஒரு நாள் தான் இருந்தேன், இருந்தாலும் என்னால் இருக்க முடியல. ஏன்? ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க. பார்க்குற நேரம்லாம் இவ்வளோ லவ் கழிச்சா அப்புறம் எப்படி என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? என் அழகு புருஷா, இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்க்கணுமே. எப்படி பார்க்கறது? அடடா, காலையிலேயே இந்த டீயை குடிச்சிக்கிட்டு ரீல்ஸை பார்க்குற சுகமே சுகம். இதை பார்த்துட்டு நம்ம வீணாக தான் போயிடுறோம். ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருக்கான், ஆனால் செல்லுல ரீல்ஸ், ஃபோன் மோகம் அப்படி அடிக்குது, அப்படியே எத்தனா சோஃபாவோட கவுண்ட் அடிச்சு போய் விடுவா. எதுக்குண்ணா இவ்வளோ சீக்கிரம் திரும்புறீங்க? பாருங்க நல்லா பாருங்க செல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படி உட்காந்துருக்கேன். நான் அப்படித்தான் பார்ப்பேன் செல்லு. பாருங்க நான் இதுக்கு என்ன சொல்ல போறேன், பாருங்க. நீங்க யாருங்க முதல்ல? நீங்க சொல்றதுக்கு? ஓஹோ அப்படியா, சரி இப்போ நான் யாருன்னு காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, பக்கத்துல வந்தீங்க கத்திடுவேன் பார்த்துக்கோங்க.
நீ கத்துடி பாப்போம். இப்ப நீ கத்துறத நான் பார்த்துட்டு தானே போவேன். இப்போ என்ன, நான் செல்லத்துக்கு அங்கே வச்சிடணும், அதானே நான் வச்சிடறேன். நான் வச்சுட்டேன் மாமா. என்ன என் மேலே புது சக்கரை வந்துருச்சோ சாருக்கு? ஆமா, நேற்று நைட்டு ஃபுல்லாக உன் கூட தான் இருந்தேன். அப்புறம் என்ன? நீங்கள் எத்தனை விஷயத்தில் நான் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அப்போ எனக்கு உடனே கோவம் போயிடுமா? அதெல்லாம் ஒன்றும் போகாது. நீ என்னதான் செய்யணுமா பண்ணணுங்க? நான் உங்களை ஒன்றுமே பண்ணவே சொல்லலையே மாமா. நீங்கள் எதுக்கு மாமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என்ன செய்யணுமா நீ புரிஞ்சுக்கிட்டவே நினைச்சேன். ஆனால் நீ இப்படி பண்ணா எப்படி? கரெக்டு தான் மாமா, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டவ தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எப்பப்போ என்ன பண்ணுவீங்க, எப்பப்போ என்ன நினைப்பீங்க, என்ன பேசுவீங்க, எல்லாமே எனக்கு தெரிய தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எனக்குன்னு ஏதாவது இருக்குல்ல மாமா. உங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. நீங்கள் சும்மா என்னை சமாதானம் பண்ணுறதுக்காக இப்போலாம் பேசுவீங்க பண்ணுவீங்க, அவ்வளோதான். மித்தபடி என் மேலே அக்கறைலாம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் போங்க, எல்லாம் கத்திடுவேன் நான். இப்போ நீ கூப்பிட வந்தாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் நீ பேசின வார்த்தைகள்லாம் இன்னும் என்னால் மறக்க முடியல தெரியுமா? நீ இப்படி அழுது தெரியுமா? எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் எனக்கும் ஆசையாக இருக்குல்ல உங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, அதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ஓஹோ, உடனே சாரி சொன்னோன்னே உங்களை மன்னிச்சிடணும் அப்படி தானே? சரி மன்னிச்சிடறேன் உடனேவும். இதான் மன்னிக்கிறேன். ஒய்ஃப் ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படியே தையா தக்கான்னு எப்படி குதிக்கிறீங்க வானத்துக்கும் பூமிக்கும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் சாரி சொன்னோன்னே அப்படியே விட்டுறணும் அப்படி தானே? நான் அப்படிலாம் சொல்லலை சொல்லுமா. சாம் போங்க மாமா, எனக்கு கோவம் வந்துடும். கத்திடுவேன், எந்திரிச்சிருங்க. எங்கள் மாமா அத்தை சந்தோஷம் யாருங்கணும்? அவள் தாமரை காணும். அப்பா வெளியில் போயிருக்காங்க, அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இன்னும் வரல. அப்புறம் அம்மா துவைச்சிட்ருக்காங்க, அவள் தாமரை காலேஜ் கிளம்பிட்டுருக்கா. அப்போ நான் பாரு உங்களை போய் உட்காந்து பேசுவோமா? கொன்னுருவேன் உங்களை, மரியாதையாக போயிடுங்க. நானே இருக்கிற கோவத்தில் இவருக்கு ரூமுக்குள்ளே போய் பேசணுமா? ரூமுக்குள்ளே வெளுத்து போயிடுவாமா. என்னடி மாமாவை பற்றி இப்படி சொல்லிட்டா? ஓ, இவர் அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சோன்னே அப்படியே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க மாமா அப்படி இப்படின்னு பேசிடணுமா? அவ்வளோதான், உங்களை போயிருங்க பேசாமல். கத்திடுவேன் நான். இப்போ என்ன பண்ணுறீங்க? எதுக்கு நீ மரியாதை விட்டுருங்க நீ. அவ்வளோதான் சொல்லிட்டேன், கோவம் வந்துடும். கத்திடுவேன். மா 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 எதுக்கடி கத்துற? ஏய், இப்போ எதுக்கடி கத்திக்கிட்டு இருக்க? வந்தேன்னு வச்சுக்கோ, நீ பிச்சு போய் பிச்சு. காலையில் எஞ்சி செல்ல தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டா ஒரு வேலை செய்யாமல். சிரிக்காதீங்க அம்மா, எனக்கு கோவம் வந்துடும். வரேன் இருடி உன இன்னைக்கு. என்னடி நினச்சிட்டு இருக்க? ஐயோ சூர்யா வாப்பா. நீ போட வைக்கிறது எங்கள் அத்தை தான். வரேன்டா. என்னப்பா எப்போ வந்த? கூப்பிட்டுருக்கலாமே. ஏடி சூர்யா வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? வாயில் கொலக்கட்டையா வச்சிருக்க? ஆளை பரவாயில்ல, இஞ்சி தின குரங்கு மாதிரி. ஆளை பரவாயில்ல, மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லுவோம், உடனே எப்படி பேசுதுன்னு பாரு. இந்நேரம் வரைக்கும் நீ திடீர் தானே வந்த, இப்போ என்ன? போடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பா பைத்தியக்காரி. டீ போட்டு கொடுத்தேடி. இருக்கட்டும் தேவை, ஏன்னா இருக்கட்டும் பரவாயில்ல. நீங்கள் எதுக்கு கஷ்டம்? பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி பயங்கரமாக முடிக்கிறது. நீ இருப்பா சூர்யா. ஏடி உனக்கு முன்னையில பிள்ளைன்னு பெற்று வச்சிருக்கு, எதுக்குடி? போடி போய் டீயை போட்டு கொடுடி. தம்பி வந்திருக்கு, டீ கூட போடாமல் உட்காந்துருக்கா. நல்லா செல்ல நோடிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டாப்பா. இப்படி தான் இருக்கா, என்னதே பண்ணுறதுன்னு தெரியல. இருங்கத்த பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்ன போய் இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டு இருக்க? இல்லை வேற யாருன்னா என்ன செய்யறதுப்பா? பரவாயில்ல, அதெல்லாம் என்ன இருக்கு? நம்ம வீட்டு பொண்ணு தானே, சின்ன பொண்ணு தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூர்யா எந்திரிச்சு காலையில் வெள்ளனே எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவான் பிள்ளை. நீ இந்த இருக்க உன்னைய போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, இப்போ எனக்கு கவலையா இருக்குடி. இந்த வேலை கிளம்பிட்டான் வெள்ளனமே. ஐயோ, உன்னையெல்லாம் பெற்று வச்சுட்டு என்னதே செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஓ, உன் மருமனுக்கு அப்போ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? எப்போ பொண்ணு பார்க்க போகிறோம்? யாருக்கு சூர்யா? இல்லத்த, இப்பதான் சொன்னீங்க பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கேட்டேன். எனக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க, அதை கேட்டேன். சூர்யா இன்னைக்கு அடி வாங்க போக மாட்டேன் வரையே. பொண்ணு வேணுமா? பொண்ணு வேணாண்டி. இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க மாமா. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? விட்ரி, நம்ம ஓடிடுவோம். வேணாண்டி, நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். இங்க பாரு, பார்த்துக்கோ. ஓ, உங்களுக்கு என்ன விட்டுட்டு வேற பொண்ணு வேற கேக்குதா? பொண்ணு இங்க பாருமா, வேணாம், அவ்வளோ எனக்கு கோவம் வந்துடும். அப்பா எனக்கு கடுப்பேத்து தானே மாமா பாக்குறீங்க. நானும் போனா போதுன்னு விட்டா ரொம்ப பேசுறீங்க. இன்னைக்கு யாரு மூச்சில முடிச்சுன்னே தெரியல. இன்னைக்கு நாளே சரியில்லை. அங்க போனா என் தாய்க்குள்ளெல்லாம் கம்பத்துக்கு நிக்குது, இங்க வந்தா இவன் கம்பத்துக்கு நிக்கிறாரு. எங்க தாண்டா போறது? கீழே போட்டுரு, அவ்வளவுதான் சொல்லுவேன் உனக்கு. ஓடி கொய்யால, உன்னை பார்க்க வந்தா நீ கம்பத்துக்கிட்ட நிக்கிறா. ஓடி உன்னை பார்க்க வர மாட்டேன். ஓ, இப்படி வேற சொல்லுவீங்களோ? நீங்க இந்த பொண்ணு அப்படி இப்படி நீங்க இப்ப என்னமோ இப்படி பேசுறீங்க. ரொம்ப நல்ல விளையாட்டம். வாங்க, உங்களுக்கு இருக்கு. சும்மா தண்டி சொன்னேன். இப்படி சொல்லுவீங்க இனிமேலு? சொல்ல மாட்டேன். சரி வாங்க மாமா. நீ கீரை போடப்பதான் வருவேன். போட்டுட்டேன் வாங்க. என்னை யாருக்குமே பிடிக்கல, போங்க மாமா. என் மிஸ் குட்டி தானே, உன்னை யாருக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சா போதும்.
உன்னையோட ஒரு அழகான பொண்டாட்டி, அன்பான பொண்டாட்டி, ஒரு புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி, என் மொசு குட்டி, என் செல்ல குட்டி யாராவது கிடைப்பாங்களா? என் தேவதையாச்சே. இந்த தேவதை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? நீ ஏன் ஷைலுமா அப்படின்னு நினைக்கிற? நீ தங்கம்ல, சிரிக்க மாட்டியா? போங்க மாமா. ஏன் ஷைலுமா ஒரு மாதிரியாவே இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்குடி நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது. நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போற அப்படின்றது கோவமா உனக்கு? அப்படின்னா ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு இல்லை, நான் உங்கள் கூட வெளியில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் கூட இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் இருந்தாலே எனக்காக நீங்கள் டைம் ஒதுக்கினாலே எனக்கு அதுவே போதும் மாமா. நான் அதான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கும் எனக்குமான ஒரு பிரைவேசி அதான் எதிர்பார்க்குறேன். எனக்கு நீங்கள் டைம் ஒதுக்காத மாதிரி, என்னை நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது மாமா. எதுக்குடா இப்படி பேசுற? உன்னை போய் நான் அவாய்ட் பண்ணுவேனா? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? அதான் மாமா, எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? உண்மையில என்ன பிடிக்குமா? என்னடா ஷைலு இப்படி பேசுற? நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி இல்லை ஷைலு. நான் அப்படிதான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். நீயும் நானும் வேறு வேறு கிடையாது, ஒன்று தான். உடல் வேணா வேறு வேறு இருக்கலாம், உயிர் ஒன்று தான். நான் அவாய்ட் பண்ணுறேன்னு இல்லைடா, நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற ஒரு ரீசன் தான். அதுக்காக ரொம்பவும் நான் பண்ணியிருக்க கூடாதான், என் தப்பு தான். உனக்கு ஒன்றும் டைம் ஒதுக்காம இருந்தது. ஆனால் அதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு கிடையாது. உன்னை போய் அவாய்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? சரிடா, போனதெல்லாம் போகட்டும், சரியா? நீ நானும் வேறு கிடையாது, ஒன்று தான். உன்னை இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், சரியா? சரி, போனதெல்லாம் போகட்டும். நீ நம்ம வீட்டுக்கு வா, உன்னை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளில போகலாம், வெளியூர் பக்கம் எங்கேயாவது போயிட்டு வரலாம். 2-3 நாளைக்கு நம்ம தனியாக 2 பேருமா போயிட்டு வரலாம், சரியா? ஜாலியாக உனக்காக டைம் ஒதுக்குறேன். இனிமேல் எப்பயுமே உனக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், சரியா? உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்கலாம் இல்லை. என்ன உனக்காக நான் வேலைன்னு ஓடிட்டேன், அவ்வளோதான். மித்தபடி உன்னை எங்கேயும் நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. நம்ம ஃபேமிலிக்காக நான் தானே இருக்கேன், நான் தானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். நீ அதுக்கு எதுவும் உனக்கு வருத்தமாக இருக்கா? சொல்லுமா. சாச்சா, அப்படிலாம் இல்லை மாமா. நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? நம்ம ஃபேமிலி எனக்கு தான் முக்கியம், நான் அதெல்லாம் அப்படி நினைக்க மாட்டேன். அதே மாதிரி உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு முக்கியம் தான். நம்ம ஃபேமிலி எல்லாமே ஒன்று தானே மாமா, வேறு வேறு கிடையாதுல்ல. அப்படி எப்படி நான் தனியாக எல்லாத்தையும் பிரித்து பார்ப்பேன்? சரிடா, சரி, நம்ம வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வரலாம், சரியா? அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு எங்கே போக பிடிக்கும்னு சொல்லு, அங்கே போகலாம். நிஜமாவா? நீ சீரியா அப்போ தான் நான் சொல்லுவேன். மாமா சும்மா இருங்க மாமா. மாமா என்ன மாமா, கையை விடுங்க மாமா, விடுங்க மாமா. இப்போ இப்படி அழகா இருக்கா என் முசுக்குட்டி? இதெல்லாம் சரிதான். சரி, சொல்லு, நம்ம எங்கே போகலாம்? 2 days 3 days? 2 days 3 daysனா அதுக்கடுத்து தாலி பிடிச்சி கொடுக்குற ஃபங்க்ஷன் வருதுல, அதனால நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வரணும். அதுக்காக 3 days போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போகலாம், ராஜா சொல்லியிருக்கான். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போகலாம். சரி, சொல்லு, எங்கே போகலாம்? எங்கே போகலாம் யோசிச்சு சொல்லவா? சரி சரி, இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எங்கே போகலாம், சரியா? யோசிச்சுட்டு ரெடி பண்ணலாமா? அதுக்கு தான் வேகமாக சொல்லிட்டேன்னா நான் அதுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு வரதுக்கு அப்புறம் மித்தபடி அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுவேன்ல, அதுக்காக தான் முன்னாடியே சொல்லி வச்சதுன்னு. சரிங்க மாமா, சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் சொல்கிறேன். சரி, ஆஃப்டர்நூன் சாப்பிட வருவீங்களா? அப்போ இங்கே வரேன், அப்போ சொல்லு, சரியா? எத்தனை மணிக்கு வருவீங்க? 2:30 3 o'clock வந்துடுவேன். சரிங்க மாமா. நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த